ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கமி அனிமேவோட தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே ஹான் நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு யார் அல்கமி சொல்லி கொடுத்தது, அதோடு இல்லாமல் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்த காட்டி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்த பார்த்து ஹான் ஷாக் ஆகி நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு உடனே தெரிஞ்சாகணுமா அப்படின்னு கேட்டுட்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, லின் ஃபேமிலியில் உள்ள பொருட்கள்லாம் திருடப்பட்ட போது நான் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிட்டேன். இது ஜென்போ பில்டிங்கோட ஷெல்டரா இல்லாத வரைக்கும் என்னால் அல்கமியோட பாதையில் போக முடியும். என்னோட மெடிசனை விற்று இங்கே சில சில்வர் காயின்ஸை வாங்கிடுவேன். அதோட இல்லாமல் ஜின்போவோட சில கான்ட்ராக்டை போட்டு லின் ஃபேமிலியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன். இங்கே சில ட்ரைனிங் ரிசோர்ஸை கூட என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அங்கே இருந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து இவங்க ரொம்ப புவரானவங்க போர்க்கே அப்படின்னு நினைக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட வந்து கிங் கெடகோ அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த பொண்ணு இவங்க புவரானவங்க இல்லை, அதை விட மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. இதை பார்த்த நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இப்போ ட்ரெஷர் டவரோட சீக்ரெட் கோடு இது இல்லையா, ரொம்ப வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஃபேரி ரோடு பீக் ஆஃப் த எண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் இங்கே சில பொருட்களை விற்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த பொண்ணு ப்ளீஸ் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹானையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்பா ஒருத்தன் இது லின் ஃபேமிலியோட எல்டர் லேடி தானே, ஜென்போவில் உள்ள பொருட்களை வாங்குற அளவுக்கு லின் ஃபேமிலி ரிச் ஆயிட்டா அப்படின்னு கேட்குறான். அவனை பார்த்த ஹான் மூஞ்சை திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் லின் ஃபேமிலியோட அக்கௌண்ட் கம்மி ஆயிட்டு, அதனால உங்களோட ப்ராப்பர்ட்டியை இங்கே விற்க தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹான்ஸ் வாங் முயோன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, லின் மியோஹாங் நீ ஏன் கூட டீல் வச்சுக்க கூடாது, ஃபோர்த்து கம்பெனியனா, அப்படி இல்லைன்னா இந்த யங் மாஸ்டர் உன்னை இன்னும் புள்ளி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹானை டச் பண்ண போகிறான். உடனே நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சி நான் அதிகமாக பேச மாட்டேன், அதுக்காக நான் இறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவன் கோவமாகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ அவனை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை பார்த்து முடிஞ்சா இப்போ வந்து அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவன் கோவமாகி நம்ம ஹீரோவை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ அவன் பண்ணுற எல்லா அட்டாக்கையுமே அசால்ட்டாக தடுக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே இதே மாதிரியே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி மட்டுமே ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சி பின்னாடி முறுக்கிடுறான். உடனே அவன் வழியில் கத்துறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன பண்ணுற, நீ வெறும் லின் ஃபேமிலியோட ஒரு ஸ்லேவ் தான், என்ன மாரியே யங் மாஸ்டர் அட்டாக் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹான் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இவனெல்லாம் கண்டுக்காத, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானோட கையை பிடிக்கிறான். அவங்களும் லைட்டாக சிரிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்கள அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறான். அப்போ மூயூன் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் நம்ம ஹீரோ கொண்டு வந்த மெடிசினல் லிக்விடை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ மூயூன் என்ன சொல்கிறான்னா, லின் மியோஹாங் உன்னோட லின் ஃபேமிலி புவர் அண்ட் கிரேசியா இருக்கு, பாட்டிலில் ஃப்ரெஷ்ஷான வாட்டரை கொண்டு வந்தா சன்பாலோல சேல் பண்ணிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட ஹான் கோவப்பட்டு போகும்போது நம்ம ஹீரோ அவங்களோட கையை பிடிச்சி தடுத்துறான். உடனே அவங்களும் அமைதியாயிடுறாங்க. அப்போ அதை செக் பண்ணிக்கிட்டு இருந்தவர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இது மெடிசினல் லிக்விடுன்னு நீ சொல்கிறியா, நான் இத்தனை வருஷமாக இந்த ட்ரெஷர் பில்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானே இது வரைக்கும் மெடிசினல் லிக்விடை பார்த்ததில்ல, உண்மையான அல்கமிஸ்ட்டை தவிர வேற யாராலையும் இந்த அளவுக்கு மெடிசினல் லிக்விடை ரிஃபைன் பண்ண முடியாது, ஆனால் லின் ஃபேமிலியில் உண்மையான அல்கமிஸ்ட் இருந்தால் நான் அல்கமியை ப்ராக்டிஸ் பண்ணவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹான் லைட்டாக சோகமாகறாங்க. அப்போ மூயூன் லின் மியோஹாங் இது எப்படி முடிய போகுதுன்னு நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ உடனே கோவப்பட்டு, இப்படி முட்டாள்தனமாக பேசுறதுக்கு உனக்கு எங்கேருந்து தைரியம் வந்தது, பென் ஷாங் ஃபர்ஸ்ட் ஒன்னை தான் டிஸ்ட்ராய் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அங்கே இருந்தவர் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ என்னோட ட்ரெஷர் பில்டிங்கில் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்தியா, ஆனால் நீ என்னோட ட்ரெஷர் பில்டிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே இருந்த பொண்ணை பார்த்து, சோக்வின் நீ எவ்வளோ நாளாக இங்கே வேலை பார்க்குற, இந்த மாதிரியே கேட் அண்ட் டாக்ஸை இங்கே எதுக்கு அழைச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்பனா நீங்கள் எதை வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு, அப்பனா நீ எதை வாங்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு வாய்ஸ், என்ன அங்கே சத்தம், யார் ரூல்ஸை பற்றி பேசுனது அப்படின்னு கேட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வர்றாரு. அப்போ அவரை பார்த்து அங்கே இருந்தவன், லீலாவ் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவர் அவனை கண்டுக்காம நம்ம ஹீரோ வச்சிருந்த மெடிசினல் லிக்விடை தான் போய் எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த மெடிசினல் லிக்விடை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆச்சரியத்தோட இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட மூயோன், நான் தான் முன்னாடியே சொன்னனே, லின் ஃபேமிலி குப்பையான மெடிசனை தான் ரிஃபைனிங் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருந்தவன், எனக்காக இந்த ரெண்டு பேரையும் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.